ஹாய் ஒருவன் டே 1ல் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களை. அண்ட் சீக்கிரமாக கிராஸ் சீரிஸ் ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸில் இன்றைக்கி ஒரு 3 5 மார்க் பார்க்க போகிறோம். 2 5 மார்க் கன்ஃபார்மாக 3 5 மார்க்கே வரும். 2 5 மார்க் 2 தியரமு. அந்த தியரம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. நான் நடத்துறது ஃபுல்லாகவே நான் அடித்து சொல்கிறேன். எவன்லாம் மேக்ஸில் வீக்காக இருக்கணும், எவன்லாம் ஆவரேஜாக இருக்கணும், எவன்லாம் பயப்படுறானோ, யாரெல்லாம் கோட்டையிலுக்கு ரிவிஷன் பண்ண தயங்குறாங்களோ, தடவுறாங்களோ, எதுனாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுங்க. அவங்களுக்கு அனுப்புனீங்க இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா அடித்து சொல்கிற 7 5 மார்க் எழுதலாம். நான் கம்மியாக தான் நடத்துவேன். வெறும் 15 நாள் தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸை சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. டெய்லி 5:45 வந்துடும், 6 மணிக்குள்ளே வந்துடும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ஏன்னா எப்படியும் இந்த லாங் வீடியோவே யாரும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஓடும். யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ லைக் பண்ணிங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. லைக் பண்ணு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணு. டாட்டான வீடியோ அதில் வந்துடும். ஓகேவா? சரி, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்ட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கள்ல, நம்பி நான் இங்கே இறங்குறேன். எவ்வளோ நிமிஷம் வேணாலும் நடத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். நான் அடித்து சொல்கிறேன், நான் நடத்துகிற இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா? எக்ஸசைஸ் 6.1 7 5 மார்க் எழுத வைக்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் 5 எழுத வைக்க போகிறோம். ப்ராமிஸ். 6.1 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஒன்றுமே கிடையாது. இட் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். ஓகேவா? இது 6.1ல் 9 சம். கண்டிப்பாக இந்த சம் மாதிரி 4 சம் இருக்குது. மொத்தம் 4 தீரம் இருக்குது. 4 ஏதோ ஒன்று வந்துடும். நான் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஆங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா. ஓகேவா? பர்பண்டிகுலர் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது திரும்பவும் நான் குட்டி ஆங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது பீட்டா. இங்கே பர்பண்டிகுலர் லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் ஏன்னு கொடுத்துக்கிறேன், இதுக்கு பேர் பின்னு கொடுத்துக்கிறேன். இது ஏ கேப், இது பி கேப். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கிறனால தான் நம்ம இப்படி போட்டோம். ஏன்னா பெரிய ஆங்கிள் மைனஸ் சின்ன ஆங்கிள், பெரிய ஆங்கிள் மைனஸ் சின்ன ஆங்கிள்னால் டோட்டல் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் மேட்ரு. ஸோ அதனால தான் நம்ம இப்படி போட்டோம், இந்த குவாட்ரண்ட்டில் போட்டோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்தால் ஒரு ஒரு அதாவது ஒரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஒரு ஆங்கிள் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். சரி, அது நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ காசோட ஆப்ரேஷன் என்ன? டாட் ப்ராடக்ட். காசோட ஆப்ரேஷன் என்ன? ஏ கேப் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் காஸ் தீட்டா. இதுதானே டாட் ப்ராடக்ட்டு. கேப்புங்கிறத விட வெக்டார்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இதுதானே டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன். சரி, இதை யூஸ் பண்ணி போட போகிறோம். அதாவது காசுனாலே டாட்டு தான், சைன்னா கிராஸு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார், இது ஓ ஆர்ஜின். ஓஏ வெக்டார் நான் சொல்கிற மாதிரி போட்டால் போதும். ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டாருக்கு இன்னொரு பேர் என்னது? ஏ கேப். அப்போது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு பார். இந்த ட்ரையாங்கிளில் எக்ஸ் ஆக்சிஸ் பார். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? ஐ கேப். ஒய் ஆக்சிஸ் என்னது? ஜே கேப். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவுமே காஸ். அப்போ ஆங்கிள் என்னது? இதோடது காஸ் ஆல்ஃபா. ஒய் ஆக்சிஸ் என்னது? சைன். எப்பவுமே சைன். இதோட ஆங்கிள் என்னது? சைன் ஆல்ஃபா. இந்த கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே பியில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? காஸ் பீட்டா. ஒய் ஆக்சிஸ் என்னது? சைன் பீட்டா. இப்போ நம்ம அதை எழுத போகிறோம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார்னு எழுதலாம் சரி, ஏ கேப் எழுதலாம் சரி. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் காஸ் ஆல்ஃபா ஐ கேப், மறந்துடாத, ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். இந்த கேப்பை மறந்துடாத, யூனிட் வெக்டாரை மறந்துடாத. ஐ கேப் ஜே கேப். அடுத்து பி கேப் எழுத போகிறோம். காஸ் பீட்டா ஐ கேப். இங்கேயே இருக்குது பாரு. ப்ளஸ் ஐ கேப் ஜே கேப் மட்டும் மறந்துடாத. சைன் பீட்டா ஜே கேப். முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரெண்டையும் டாட் எடுக்கணும். காசு தானே? ஏ கேப் டாட் பி கேப் டாட் எடு. காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் டாட் காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். டாட் எடுத்தால் என்ன வரும்? டாட் ப்ராடக்ட்னா என்ன? ஸ்கேலார் நம்பர் தான் வரும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ஐஐ எல்லாம் போயிடும். ஐ டாட் ஐ 1 ஆயிரும். அதனால் டாட் ப்ராடக்ட் எப்பவுமே எடுக்கும்போது வெக்டர் வராது. அதனால் நம்பர் தான் வரும். தெரிலனா இதை பார்த்து அப்படியே எழுதிடு. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா. அடுத்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜேனா ஜே கூட தான் இன்ட்டு பண்ணணும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. தெரிலனா இதை பார்த்து எழுதிடு. அவ்வளோதான். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பை டெஃபினிஷன் போடு. பை டெஃபினிஷன் போடு. ஏ கேப் டாட் பி கேப். இங்கே என்ன போட்டே போடு. ஏ கேப் மாடுலஸ். டெஃபினிஷன் இப்போ தான் எழுதி போட்டேன் மேலே.
என்ன எழுதி போட்டேன்? காஸ் ஆல்ஃபா. இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அது போட்டுறேன். த டெஃபினிஷன். சாதா டெஃபினிஷன் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சது. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் எனி வெக்டார் யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1. மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ 1 2 ஈக்குவல் பாருங்கள். ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல். அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாம். 1 ஈக்குவல் டு 2. ஓகேவா? இடம்பத்தில் 1 ஈக்குவல் 2 பண்ணால் என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். 5 மார்க் ஜம்முன்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து போகலாமா? பிடிஎஃப் கிடைக்கும், பயப்படாத. இப்போ சைனில் கேட்டிருக்காங்க. சைனோட விஷயம் என்னது? கிராஸ். சைனோட விஷயம் என்னது? கிராஸ். சரி, அதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துடலாம். அதே மாதிரி பெரிய ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ ப்ளஸ்ன்னு இருக்கனால கீழே போயிடணும். அது வந்து பீட்டா. அப்போ தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். புரியுதா? இது ரெண்டு கூட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும்னா ஒரு ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் வந்து கீழே போகணும். ஓகேவா? போயாச்சு. பர்பண்டிகுலர் லைன் போடு, இந்த பர்பண்டிகுலர் லைன் போடு. ரெண்டு இடிக்காத மாதிரி பார்த்துக்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடணும், கிராஸாக போட்டுறாது. ஓகேவா? இது எம்முன்னு பேர் கொடுத்துக்கோ, இது என்னன்னு பேர் கொடுத்துக்கோ. சார் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க சார். எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓ, இது வந்து ஏ கேப், இது வந்து பி கேப், இது வந்து ஏ, இது வந்து பி. மறந்துடாத, ப்ளஸ்ன்னு வந்தால் தீரத்தில் இங்கே ப்ளஸ்ன்னு வந்தால் கீழே வரும், மைனஸில் வந்தால் மேலே வரும். இது தெரிஞ்சுக்கோ. அப்போது காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சைன் ஆல்ஃபா. எந்த டவுட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அடுத்தது இது என்ன குவாட்ரண்ட்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ காஸ் பீட்டா. என்ன ஆங்கிள்? பீட்டா. ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ், அதனால் மைனஸ் சைன் பீட்டா. மறந்துடாமல் மைனஸை மறந்துடாத, கரெக்டாக மைனஸ் போட்டுரு. அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரி ஜாலியாக ஏ கேப்னு என்னது? இதுதானே, இந்த ட்ரையாங்கிள் தானே எடுக்கணும். ஏ கேப் என்னது? இங்கே இருக்குது காஸ் ஆல்ஃபா ஐ கேப். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் ஆல்ஃபா ஐ கேப். அடுத்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். அடுத்து பி கேப் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ கேப். தான் இங்கே இருக்கு பாருங்கள். காஸ் பீட்டா ஐ கேப். எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது? மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். எடுத்தோடனே மைனஸ் போட்டுற வேண்டாம். ஜே கேப்புக்கு மைனஸ் போட்டுட்டு போட போதும். நான் ஆப்ரேட்டருக்கு தான் மைனஸ் வரும். ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஜே கேப்புன்னு போடு. ஓகே? ஏன்னா அப்புறம் தான் நீ வந்து மைனஸ் ஆல் இன்ட்டு போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்படி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டு என்ன பண்ணணும்? கிராஸ் எடுக்கணும். என்ன கிராஸ் எடுக்கணும்? பி கிராஸ் ஏ. சார் ஏ கிராஸ் பி எடுத்தால் என்ன சார் ஆகும்? தப்பு. கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பி எடுத்தினா ஆன்சர் வராது. பி கிராஸ் எதை எடுக்கணும்? மறந்துடாத. பி கிராஸ் ஏ. கிராஸ் ப்ராடக்ட்னால் இதுதான். ஐ கேப் ஜே கேப் கே கேப். பி என்ன இருக்குங்க? காஸ் பீட்டா. கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். ஐ ஜே எல்லாம் எழுதக்கூடாது. மைனஸ் சைன் பீட்டா கே இல்லை, 0. அடுத்து ஏ கேப்பில் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. அவ்வளோதான். இப்போது ஐ எடுத்தோம்னா 0 தெரியுமில்ல? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் பண்ணுவோம்ல டிட்டர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு செகண்டு மறைச்சா இது ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் மறைச்சா இது 0. ஓகே. ஜே கேப் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மறைச்சா அதுவும் 0. அடுத்து கே கேப் மட்டும்தான் இருக்கும். கே கேப் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் மறைச்சா இது 2 இன்ட்டு பண்ணும், இது 2 இன்ட்டு பண்ணால் ப்ளஸ் வரும். நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இதை பார்த்து அப்படியே எழுதிரு. சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அவ்வளோதான். நீ இன்ட்டு பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரும். கஷ்டமாக இருந்தால் இதை பார்த்து அப்படி எழுதிரு. ஆனால் கே கேப் மட்டும் மறந்துடக்கூடாது. கே கேப் கண்டிப்பாக வேணும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எதாவது டவுட் இருக்கான்னு பாரு. எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு பை டெஃபினிஷன் என்னது? பி கிராஸ் ஏ தான் போடணும். ஏ கிராஸ் பி போடக்கூடாது. பி கிராஸ் மேக்னிடியூட் ஏ கிராஸ் என்னது? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் 1. அப்போது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த சைன் கிராஸில் எடுக்கும்போது கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பி. இப்போ கிராஸ் ப்ராடக்டில் எடுக்கும்போது ஏபி நம்ம படிச்சிருக்கோம் 11th. ஏபி சைன் தீட்டா கே கேப்னு வரும். யூனிட் வெக்டார் வரும் இங்கே கிராஸ் ப்ராடக்டில் பை டெஃபினிஷனில். அப்போ அதனால் இங்கேயும் கே கேப் மறக்காமல் கே கேப் டெஃபினிஷனில் வரும். அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப்.
இது செகண்ட் ஈக்குவேஷன் 1 = 2. அப்போ sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப். இங்கே இருக்கு பாருங்கள், கே கேப் என்ன இருக்குது, sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இடம்பத்தில் எனக்கு இந்த கே கேப் இந்த கே கேப் கேன்சல். அப்போ ஆன்சர் வந்துருச்சு. என்ன ஆன்சர்? sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ் முடிஞ்சு. அப்போ சைன் வந்தால் கிராஸு ஏ கிராஸ் பி எடுக்கக்கூடாது, பி கிராஸ் ஏதோ எடுக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் வந்தால் கீழே போயிடும் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் மேலே வந்துடும். மைனஸ் வந்தால் மேலே தான் 2 ஆங்கிள் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இன்னும் 2 தியரம் இருக்குது, இதே மாதிரி நாளைக்கு போடுறேன். ஓகே, அடுத்தது 6.7 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அப்போ 3 5 மார்க், 2 5 மார்க் இன்றைக்கி நம்ம 3 5 மார்க் படித்ததில் கோட்டையில 2 5 மார்க் வரப்போகுது. ஒரு தியரம், ஒரு 6.7 கோட்டையில் வரப்போகுது. சரி, இதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். மொத்தம் 3 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. நான் வந்து பேரலல் பர்பெண்டிகுலர்லாம் குழப்பல. இந்த கொஷினை படித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை படிச்சிடறேன். 6.7 ஃபஸ்ட் சம். ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பேரலல் டு தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பிளேனை கண்டுபிடிக்கணும், பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாசஸ் த்ரூ பேரலல் டு தி ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லி 2 லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ சம்மில் 3 ஃபார்முலா இருக்குது. நமக்கு இந்த சாப்டரில் எக்ஸசைஸில் 3 ஃபார்முலா இருக்குது. 1 3 நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். நான் படித்து காட்டுறேன். பேஜ் நம்பர் 260 இருக்கும். தயவுசெய்து இது இன்ட்ரோடக்ஷனை பார்த்துரு. 3 நான் கோலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட் கொடுத்தா ஃபார்முலா வந்து நான் பேராமெட்ரிக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ தி கிவன் பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். பாயிண்ட் பேரலல் டு தி 2 கிவன் வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. 2 வெக்டார் 1.2 வெக்டர்னு அர்த்தம். என்னது? 1.2 வெக்டர். அடுத்தது 2 கிவன் டிஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 266 பேஜில் படிச்சு காட்டுறேன் பாரு. 2 டிஸ்டிங் பாயிண்ட் அண்ட் இஸ் பேரலல் டு நான் ஜீரோ வெக்டார் அப்படின்னா 2.1 வெக்டார். அப்போ 3 பாசிபிலிட்டி இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா, 1.2 வெக்டர் வந்து ஒரு ஃபார்முலா, 2.1 வெக்டர் வந்து ஒரு ஃபார்முலா. சரியா? 1.2 வெக்டர் வந்து ஒரு ஃபார்முலா. என்னென்ன ஃபார்முலா? 3 பாயிண்ட்ஸுக்கு ஃபார்முலா, 1.2 வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா, 2.1 வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா. அவ்வளோதான். என்ன ஃபார்முலா? பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், 3 செட் ஆஃப் ஃபார்முலா. இவ்வளோதான். இப்படி தான் நீ படிக்கணும். சரி, இப்போ எது பாயிண்ட் எது வெக்டர்னு தெரிஞ்சால் சம்முக்குள்ளே போட்டுடலாம். ஏபிசி கண்டுபிடிச்சா போட்டுடலாம். சரி, சம் இப்படிலாம் இருக்குது. சும்மா ரஃபுக்கு எழுதியிருக்கேன். சம் இப்படிலாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா அது பிளெயின் ஈக்குவேஷன், வெக்டார்னு சொல்லணும். அது என்னன்னு சொல்லணும்? வெக்டார்னு சொல்லணும். அதே மாதிரி இங்கே ஆர் டாட்னு கொடுத்தா திஸ் இஸ் பிளெயின் ஈக்குவேஷன், அதுவும் வெக்டார் சொல்லணும். அப்போ வெக்டார் எடுக்கும்போது இந்த மட்டும் வெக்டார் எடுத்துக்கலாம். அடுத்தது இது ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் தான். எஸ்ஸுக்கு அப்புறம் வர்றதும் டீக்கு அப்புறம் வர்றதும் வெக்டார். இது பாயிண்ட். எது பாயிண்ட் எது வெக்டர்னு எப்படி டிசைன் கொடுத்தாலும் நமக்கு தெரியணும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது இது ஒரு பாயிண்ட் 2 வெக்டர். அதே மாதிரி இந்த ரூபத்தில் சம் கொடுத்தாலும் இது ஒரு லைன் ஈக்குவேஷன். இந்த ரூபத்தில் சம் கொடுத்தாலும் மேலே இருக்குது பாயிண்ட், கீழே இருக்குது வெக்டார். சம்மு கொடுத்தா எவ்வளோ வெக்டர்னு ஃபஸ்ட்டு பாரு, எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாரு. வெக்டர் கொடுத்தாங்கன்னா பாயிண்ட் எவ்வளோன்னு பாரு. நம்மக்கிட்ட இருக்கிறது 3 ஃபார்முலா தான். ஓகேவா? ஒரு பாயிண்ட் இருந்தால் 2 வெக்டர் இருக்கும், ரெண்டு பாயிண்ட் இருந்தால் ஒரு வெக்டர் இருக்கும். இதுதான் ஃபார்முலா. 3 பாயிண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சம் தான் இருக்குது. கவலைப்படாத. 6th சம். மீதி எல்லா சம்மும் குழப்பம், பார்த்துக்க. சரி, எதுக்கு எந்த ஃபார்முலான்னு குழப்பம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாது. இதெல்லாம் அப்படி இருக்குன்னு வச்சுருக்கோம். இது கொஸ்டின் பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கொடுத்துருந்தேன். இதை விட்டுரு. இப்போ வா, சம்முக்குள்ளே வா. ஒரு பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்களா? சரி, சம்முக்குள்ளே எவ்வளோ வெக்டர் இருக்குது? இந்த ரூபத்தில் கொடுத்தா கீழுக்கு தான் வெக்டர், மேலுக்கு இது பாயிண்ட்டுன்னு சொன்னேன். எவ்வளோ வெக்டர் இருக்குன்னு தானே ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ வெக்டர் இருக்குது? கீழுக்கு தான் வெக்டார், கீழுக்கு தான் வெக்டர். அப்போ 2 வெக்டார் கொடுத்துட்டாங்க. 2 வெக்டார்னால் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும்? ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்போ 2 வெக்டார் ஒரு பாயிண்ட். ஏ கேப் கொடுத்துட்டாங்க. 2a கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். பி கேப் இஸ் ஈக்குவல் டு 2a கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப். இது அடுத்த சி கேப் இஸ் ஈக்குவல் டு சி கேப்புங்கிற பாருங்க. சி வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i கேப்
மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப் வெக்டர் இது. ஓகேவா? ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு பாயிண்ட் 2 வெக்டர். அப்போ சம்மில் செகண்ட் சம் வருவோம். உன் புக்கெடு செகண்ட் சம் வருவோம். செகண்ட் சம்மில் எவ்வளோ பாயிண்ட் எவ்வளோ வெக்டர்? 2 பாயிண்ட் அவனே கொடுத்துட்டானா? ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா? இந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் வெக்டர் தானே. அப்போ 2 பாயிண்ட் ஒரு வெக்டர். மூணாவது சம் வா. மூணாவது சம் வந்து 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், ரெண்டாவதாக வர 2 பாயிண்ட் வந்து பெருசு மைனஸ் சின்னது, பின்னாடி மைனஸ் முன்னாடி சின்னது மைனஸ் பண்ணிங்கன்னா வெக்டராக கன்வெர்ட் ஆயிரும். அதை நான் போட்டு காட்டுறேன். அடுத்த 4வது சம் என்னது? எவ்வளோ வெக்டர் இருக்குது? 2 வெக்டர் ஒரு பாயிண்ட், 2 வெக்டர் ஒரு பாயிண்ட். அடுத்தது 5வது சம் பாரு. இது இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வெக்டர். இந்த ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர் இருக்குது டீக்கு அப்புறம். அப்போது 2 வெக்டர் ஒரு பாயிண்ட், 2 வெக்டர் ஒரு பாயிண்ட். மாறாவது சம் பாரு 3மே பாயிண்ட். அப்போ அதுக்கு ஃபார்ம்லாம். லாஸ்ட் சம் பாரு இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ இது பாயிண்ட்டு, இது 2 வெக்டர். எஸ்ஸுக்கு அப்புறம் டீக்கு அப்புறம் இது வரது வெக்டர்ஸ். பாயிண்ட் வந்து முன்னாடி இருக்கும். அப்போ இது ஏ, இது பி, இது சி, அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏபிசி கண்டுபிடிச்சிட்டாலே சம்மு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 6.7 நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஒரு குழப்பமும் ஆகாத இப்போ போட்டுடலாம். இந்த ஒரு சம் போட்டுடலாம். நாளைக்குமே வந்து திரும்பவும் உங்களுக்கு குழப்பத்துக்கான இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம் சரி என்ன ஃபார்ம்லாம்? 1.2 வெக்டர். அப்போ 1 பாயிண்ட் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 2 வெக்டர் b1 b2 b3 c1 c2 c3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ கண்டுபிடி ஈக்குவல் டு 0. x மைனஸ் x1 x1னா இதுதான் பாயிண்ட். x1 என்னது? 2. அடுத்து y மைனஸ் 3. அடுத்து z மைனஸ் z1 என்னது? 6. அவ்வளோதான். b1 b2 b3ங்கிறது இதுதான். அதில் வெக்டர் எல்லாம் எழுது 2 3 1 கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுது. அவ்வளோதான். c1 c2 c3 வந்து வெக்டர் எல்லாம் எழுது 2 -5 -3. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி எழுது. வழக்கம் போல் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேவா? எப்படி பண்ணணும்? நான் இங்கே அழிச்சிட்றேன். இது தேவையில்லை. இது புரியிருக்காக நான் சொன்னேன். ஓகேவா? ரஃப் வந்து புரியிருக்காக சொன்னேன். நம்ம இதுக்கு வச்சுட்டு இருந்தோம்னா குழப்பியும். புரியிருக்காக சொன்னேன். எது வெக்டரு எது பாயிண்ட்டுன்னு. இன்னும் புரியலன்னா நாளைக்கு சம் 2 சம் பார்க்கலாம். அப்போ புரியும். ஓகே பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் வரைக்கும் 3 3 சார் -9. இந்த சைட் போடும்போது +5. அடுத்து -y +3. இந்த இடத்துல எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. மைனஸால் உள்ள இன்ட்டு பண்ணிவிடு. மறக்காமல் மைனஸால் உள்ள இன்ட்டு பண்ணிவிடு. -y +3ன்னு போடு. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மறைச்சா -6 -2. அடுத்த ப்ளஸ் z -6. ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் மறைச்சா -10 -6 ஈக்குவல் டு 0. இதெல்லாம் பேசிக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் தப்பு பண்ணிடாத. மைனஸால் இன்ட்டு பண்ணணும். இப்போது x -2 இது 2 கூட்டு 9லேருந்து 5 போச்சுன்னா -4 -y +3 -8 கூட்டணும் ப்ளஸ் z -6 -16 ஈக்குவல் டு 0. இப்போ -4ஆல் இன்ட்டு பண்ணு. -4x + 8. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -24 மைனஸ் ப்ளஸ் 16z மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 0. 16 6 ஆர் 96. இப்போ XYZலாம் ஒட்டுக்கழுது. -4x ப்ளஸ் 8y மைனஸ் 16z. இப்போது நம்பர்லாம் கூட்டு 96 8. 96 8 எவ்வளோ? 104. 104லேருந்து 104லேருந்து 24 போச்சுன்னா 80. என்ன 80 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே 4 டேபிளில் போகும் தானே. 4 டேபிளையும் போகும். முன்னாடி மைனஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் தான் 5 மார்க் கிடைக்கும். முன்னாடி மைனஸும் இருக்கக்கூடாது. 4 டேபிளே போகும். அப்போது -4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ சைனும் சேஞ்ச் ஆயிரும். -4ஆல் டிவைடும் பண்ணினா சிம்பிளிஃபையும் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணாமல் விட்டால் 5 மார்க் கிடைக்காது. அப்போ 4 டேபிள்னா x + 2y x - 2y சைன் சேஞ்ச் ஆயிரும்ல. x - 2y. ஓகேவா? அடுத்தது இங்கே சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். 4 டேபிள்னா 4z. அடுத்து -18 இருக்குது. அப்போது அங்கே ப்ளஸ் ஆயிரும். சைன் சேஞ்ச் ஆயிரும். 4 டேபிளில் 80 என்னத்துட்டு 20 டைம்ஸ் நினைக்கிறேன். எஸ் 20 டைம்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். 4z + 20. பாருங்கள் 80ங்கிறது 20ஆக மாறிடும். ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆயிரும். சைன் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் வந்து உன்னுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இல்லை இப்படி எழுதிக்கலாம். x - 2y + 4z = 20. இப்படி எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான்.
எப்படி எழுதணும் அவ்வளோதான். 4z மைனஸ் 20. 20 அப்படிங்கிறது பாருங்கள், 20 மைனஸ் 20 வருது. ஓகே ரைட். இப்போது பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுகிறேன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷனோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னது? ஆர் வெக்டர் டாட் அப்படின்னு வச்சுட்டு ஐ கேப், இங்கே பார்த்து ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் தி பேராமெட்ரிக் ஃபார்ம். அவ்வளோதான். ஸ்கூலில் சார் வேறு மாதிரி போட்டாங்க சார், இந்த மெத்தட் போடு 5 மார்க் கிடச்சிரும். இதே மெத்தட் போடு. ஓகே, மேலே வேணால் ஃபார்முலா எழுதிக்கோ. ஆர் வெக்டர் டாட் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. அவ்வளோதான். ஃபார்முலா வேணால் சும்மா எழுதிக்க. திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சம்முடைய சொல்யூஷன். ஓகேவா? இப்படி தான் போடணும். சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்த 3 சம்மே எனக்கு போட்டு அனுப்புங்க. 8870116846க்கு அனுப்புங்க. நான் பார்க்குறேன். அண்ட் டெய்லியுமே கிராஷ் சீரிஸ் தொடரும். கண்டிப்பாக சொல்கிறேன், 7 5 மார்க் எழுதிடலாம். நான் கண்ட சம்பளம் போட மாட்டேன், வர சம் மட்டும் தான் போடுவேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.